நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? ரிப்பீட், நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? உங்களுக்கு புரியுதுல்ல? எனக்கு அது போதுங்க. எனக்கு அவர் எதுவுமே தேவை. அதனாலதான் உங்களுக்கு நம்மளை பத்தி நம்ம அரசியலோட நீங்க எல்லாரும் என்னோட அரசியலோட கனெக்டடா இருக்கீங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியும். அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். நிறைய வேலை இருக்கு. எத்தனை பொய்யான வாக்குறுதி. வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம், என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன். இதெல்லாம் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இங்க எப்பவுமே இப்படிதான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. திமுகவும் பிரச்சனைகளும் பெரிதால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்றில் இருந்து ஒண்ணு பிரிக்கவே முடியாது. இப்போ ஈரோடு பகுதியில் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுவோம். பெரியார் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு எப்படி அவரோட கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிதான் இந்த மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணு பண்ணல, மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணு பண்ணல. ஆராய்ச்சி மையம், சிறப்பு மையம்னு கோடியா டெண்டர் விட்டாங்க, பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க. ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய, அதாவது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஜீரோ தான். கரும்பு நெல்லுக்கு அரசாங்கம் விலை பிக்ஸ் பண்றாங்க, அதையும் ஒழுங்கா பண்றது ஒவ்வொரு முறையும் பிரச்சனை. அங்க நெல் கொள்முதல் செய்யறதுல ஊழல். சரி, நாம கஷ்டப்பட்டு விளைய வச்சது வீணா போக கூடாதுன்னு நினைச்சு நம்ம விவசாயிகள் கேட்கிற லஞ்சத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கூட அந்த கொள்முதல் ஒழுங்கா நடக்கிறது இல்லை. அதையும் தாண்டி ஏதோ ஒரு விலை விவசாயிகளுக்கு கிடைக்குது. அப்படியெல்லாம் இல்லாம ஒழுங்கா நேர்மையா நம்ம மஞ்சளுக்கும் நியாயமான விலை பிக்ஸ் பண்ணி தரமான விலைகளை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. 24/7 அவங்களோட யோசனை என்ன தெரியுமா? இந்த விஜயை எப்படி முடக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தை எப்படியெல்லாம் முடக்கலாம் அப்படிதான் அவங்களோட சிந்தனையை 24/7. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காளிங்கராயர் நதிகளின் இணைப்புக்கு முன்னோடியா இருந்தார். பவானி ஆத்துல வர அதிகமான தண்ணி அணை கட்டி தேக்கி தண்ணீர் வறட்சியான பகுதிகளுக்கு அனுப்பினார். ஆனா இன்னைக்கு இவ்வளவு நவீன வசதிகள் இருந்தோம், இவ்வளவு சயின்ஸ் வளர்ச்சிகள் இருந்தோம், இவ்வளவு டெக்னாலஜி வளர்ச்சிகள் இருந்தோம், அவங்க வாக்குறுதியில் ஒன்று கொடுத்தாங்கல்ல, பவானி நொய்யலாறு அமராவதி 6 இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. வாக்குறுதி நம்பர் 103 சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சரி, இதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஆறுகளை சுத்தப்படுத்த பல ஆயிரம் கோடி நிதி ஒதுக்குவோம்.
தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை சுத்தப்படுத்துவோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? ஆனா ஆத்து மணல கொள்ளையடிக்கிறத மட்டும் வேலையை கரெக்டா செய்வாங்க. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் மசாலா மற்ற மாவட்டங்கள்ல மணல் காணாம போன மாதிரி, மலைகள் காணாம போன மாதிரி, நம்ம மாவட்டத்துல தனி வளத்தை கொடுத்த செம்மண்ணும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. நம்ம மண்ணுக்கும் நம்ம ஆற்றுக்கும் நம்ம விவசாயிக்கும் தான் இந்த மோசமான நிலைமை. அதனால ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் இங்க விடுறாங்க. தொழில் பார்த்தா 30% நெசவாளர்களுக்கு கூலி பாக்கி. அரசாங்கம் நம்ம நெசவாளர்கள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்த வேட்டி சேலைக்கான கூலியை கூட போராடித்தான் வாங்க வேண்டியதா இருக்கு. அது சலுகையோ உதவியோ நலத்திட்டமோ கிடையாது. நம்ம உழைப்புக்கான ஊதியம், நம்மளுடைய உரிமை, அதுக்கே போராட வேண்டிய நிலையில தான் இந்த அரசாங்கம் நம்மளை வச்சிருக்கு. நல்லா பாத்துக்கங்க மக்களே, உரிமைக்கு குரல் கொடுத்தவங்க தான் இவங்க. சிறு குறு தொழில்கள் பீக் ஹவர்ஸ் சார்ஜ்னு கரண்ட்டுக்கு அநியாய விலை வச்சு அதையும் செய்ய விடாம நம்மளை முடக்கிடுறாங்க. அந்த பீக் ஹவர்ஸ் சார்ஜ் கொள்ளையால எத்தனை வருஷமா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம், எவ்வளவு தொழில்கள் பாதிக்கப்படுது. நாமளும் கத்துறோம், போராடுறோம், கோரிக்கை வைக்கிறோம். எதையாவது இவங்க கண்டுக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிங்க. ஏன் கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. அப்பதாங்க பிரைவேட்ல அதிக விலைக்கு கரண்ட் வாங்க முடியும், அதுக்கு டெண்டர் விட முடியும். அப்படி டெண்டர் விட்ட மேட்டர்ல எல்லாம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுல அரசியல்? உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? காஞ்சிபுரத்துல நாம பேசும்போது நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே என்னெல்லாம் செய்ய போறோம்ன்றது சிலது சொன்னோம். அது எல்லாம் தப்பா புரிஞ்சு இப்போ சொல்றேன், விளக்கமா சொல்றேன். நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம் சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம் சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சுட்டாலும் ஓசிய போற சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிற்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான். இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான். அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான். என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும். என் மக்கள் யாருக்கும் கீழே கிடையாது. அப்படி அவங்க கௌரவத்தோட வாழணும்னா அவங்களுக்கான வாழ்க்கை தரம் உயரணும். வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும். வாழ்வாதாரம் உயர்ந்தாலும் பொருளாதாரம் உயரும். பொருளாதாரம் உயர்ந்தாலும் வசதி வாய்ப்புகள் உயரும். இதெல்லாம் உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாழ்க்கை தரம், அவங்களுக்கான மரியாதை, அவங்களுக்கான கௌரவம் எல்லாமே உயரும். இதுக்கான வழிகள், அந்த சூழல்கள் அந்த கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும். இதுக்கான அந்த திட்டங்களை செயல்படுத்தணும். இதெல்லாம் செஞ்சாதான் அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம். இதைத்தான் சொல்றோம். இதைத்தான் நீங்க சொல்லணும். உடனே சொன்னா மட்டும் போதுமா? எப்படி செயல்படுத்துறீங்க? நாங்க என்ன வாயிலேயே வடை சொல்றதுக்கு டிஎம்கேவா?
வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது. இல்லை நான் கேட்குறேன், இங்கே உங்களை தான் கேட்குறேன், இங்கே வாடகைக்கு இருக்கிறவங்களே யாரும் இல்லையா? எல்லாரும் சொந்தமாக வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா? அடுத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம். உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா? ஸ்கூல் லெவல்லே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடுனது யாரோட ஆட்சியிலங்க? இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா. அடுத்து குடும்பத்துல ஒருத்தருக்கு நிரந்தரமான வருமானம் வரணும், வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா நாங்க கொடுக்காத வருமானமா, நாங்க கொடுக்காத வேலையா அப்படிங்கிறது. எத்தனையோ லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்க. எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புனீங்க? அட்லீஸ்ட் 1 லட்சம் காலி பணியிடங்களாவது நிரப்புனீங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சிங்க? அடுத்து ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்கலாம். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றது நீங்க ஏத்துக்கிறீங்களா? சத்தமா கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம், தைரியமா இருக்க மக்களே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொன்னா உடனே நல்லா காத்தடிக்குது ஓடிச்சுன்னா இந்த இது எடுத்து வந்துடுவாங்க. அவதூறு பரப்பிட்டு நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுக காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்க திட்டுறாங்க யோசிச்சது உண்டு. இப்பதான் புரியுது, அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த சட்டத்தை ஒரு நாள் உங்களால முடக்க. மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். இப்போ ரீசெண்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ஏன் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்க. இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா, சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்ததா அந்த லைன், என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன். உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலாம் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்.
சட்டம் ஒழுங்குல நாடே சந்திச்சிருக்கிற அதுலையா? பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்திச்சிருக்கிற அதுலையா? பொய் வாக்குறுதிகளா கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலையா? எதனால சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது? ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்துல ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். என்னோட கேரக்டர் சொன்னது நம்ம மக்களோட கேரக்டர். 2026 சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். புரிஞ்சுக்கணும், மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடண்டா இருங்க சார். நல்லதே நடக்கும் சார். வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சார். நண்பா, நன்றிகள். இங்க எல்லாம் பார்த்தோம், எல்லாம் நல்லபடியா நடந்தது. சேஃபா வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போய் எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க. ஒரு ஈரோடு செல்ஃபி ஒன்று எடுப்போமா?